வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கடங்க நம்ம பார்த்தோன்னா, கன்னடாவுக்கு போகாத ரேவதி அப்படின்னு ரேவதியை போக விடாம கார்த்தி தடுக்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம என்ன திட்டம் பண்ணி இந்த ரேவதிட்டேருந்து ஃபோனை வர நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த கார்த்திட்ட பேசக்கூடாதுன்னு. ஆனால் எல்லாமே இப்போ அப்படியே உல்ட்டாவாக போயிடுச்சு. இந்த கார்த்திக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, ரேவதிக்கு ரிட்டன் டிக்கெட் கிடையாது, அவள் இந்தியா வர முடியாத அளவு நம்ம ஆப்பு வச்சிருக்கிறது தெரிஞ்சு தடுக்க வந்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல பேயறிஞ்சது கணக்காக நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் தனியாட்டு பேசுகிறாங்க. பேசின உடனே அம்மா நான் இங்கே போகலை கனடாவுக்கு, என்ன ரேவதி சொல்ல எதுக்காக சொல்கிற அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திகிட்ட என் பொண்ணோட மனசை மாற்றிட்டால, நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த இடத்துல இந்த பாரு உன் மாமே கோவில் கும்பாபிஷேகம் அவர் கையால் நடக்க விடாமல் நான் பண்ண போகிறேன். உன் தாத்தா கொடுத்த வாக்க நிறைவேற்றாமல் கோவில் கும்பாபிஷேகம் நடக்காமல் அவர் தூக்கில் தொங்கதான் நீ பார்க்க தானே போகிறா அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அம்மா வாயை மூடுங்க, என்னையும் கார்த்தியும் எதுக்குமா பிரிக்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கார்த்தியின் கைகளை பிடிச்சி நான் கார்த்தி கூட தான் போவேன் அப்படின்னு களம் இறங்குறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் அழகாட்டு நம்ம கார்த்தி எப்படியாவது போயிடணும், ரேவதியை கன்னடாவுக்கு பிளேட்ல ஏறி பேர முடியாமல் நான் தடுக்கணும் அப்படின்னு பறந்து போகிற நேரம் அதுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த கார் நம்பரில் கண்டிப்பாக வருவா, ஆனால் நீங்கள் வரதுக்கு முன்னாடி தடுத்து நீ அந்த கரெக்டான நேரத்துக்கு வர விடாமல் ஆக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டு அடிக்கிறாங்க. அதாங்க அந்த அதிகாரிகளை வச்சு காரை சோதனை போடுறது மாதிரி ரூட்டை போடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இது தெரியாமல் நம்ம கார்த்தி எதுக்காக இவங்க நவுட்டுறாங்க புரியலையே. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அதிகாரி இருக்காங்களே அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்கள வச்சு பேச வச்சு அந்த இடத்துல அதிகாரி வேற வழி இல்லை, நம்மளோட பெரிய ஆள் பேச நேரம் விட்டு தான் முடியணும் அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தியை விட்டுறாங்க. நம்ம கார்த்தியும் அடிச்சு புரட்டு வராங்க. இந்த செடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிளேட்டுக்காக கவலைப்படாத, இந்த டிரைவர் பையனால இனி ரேவதியை தடுக்க முடியாது, கண்டிப்பாக பிளேட் கிளம்பிடான் கன்னடாவுக்கு நம்ம ரேவதி போயிடுவான், அவளால் இனி இந்தியா வரவே முடியாது, நம்ம டிரைவர் பையில மறந்துடுவாக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரவன் கங்கணம் கட்டி இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க தலையில இடிய உருட்டி தள்ளுனதுக்கணுங்க நம்ம கார்த்தி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த லேடி இன்னொரு லேடியை உங்கள் புருஷன் ஃபோனை தந்தாருங்க, அவர் உங்கள்கிட்ட ஏதோ முக்கியமாக பேசணுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அவருக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த சைடு பேசுகிறாங்க. என்ன ரேவதி நீ இப்போ யார்கிட்ட பேசுகிறா, அதுவும் தெரியாதவங்க எதுக்காக ஃபோனை தராங்க, அது எல்லாம் சும்மா இருமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இவ இப்படி தான்க்கா இருப்பா, இவ அந்த டிரைவர் பையலுக்கு தான் பேசுவா போலுக்கு அப்படின்னு அந்த ஃபோனை வாங்கி பறித்து சந்திரா ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் இனி நம்ம கண்ணில் மண்ணை தூவி இந்த கார்த்தி வர முடியாதுன்னு நினச்சிடாங்க, ஆஃப் வச்சுருக்கிறாங்க. நம்ம கார்த்தியை பார்த்த உடனே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம கார்த்தி ரேவதி என்னமாமா நீங்கள் எங்கே போனீங்க, உங்களை தான் நான் இவ்வளோ நேரம் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல நிற்க நேரம் தான் இந்த பாரு, நீ போகாத கன்னடாவுக்கு ரிட்டன் டிக்கெட் உங்கள் அம்மா போடலை, ஏனோ நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க சதி போட்டது மாதிரி தான் இருக்குது, நீ இந்தியா வர முடியாத அளவு இதில் ஆப்பு இருக்குது, என்னமாமா சொல்கிறீங்க. ஆமாம் நானும் இந்த டிக்கெட்டை கொண்டு அந்த டிக்கெட் புக் பண்ண அந்த கம்பெனியில் போய் எல்லாம் விசாரிச்சுட்டேன், அங்கே இதுக்கு ரிட்டன் டிக்கெட்டு போடலை அப்படின்னு உள்ள விஷயத்த கேள்விப்பட்டுறாங்க. எல்லாமே உங்கள் சந்திரா சித்தி வேணும்னே தெரிஞ்சுதான் இதை ஆப்பு வச்சுருக்காங்க, நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு தான் அநேகமாக இந்த ஸ்கெட்சு உங்கள் அம்மாவை போட்டது உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் போட்ட ஸ்கெட்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் இருக்காங்கல்ல அப்படின்னு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம ரேவதி இந்த சைடு பார்த்தோன்னா என்ன நீ எதுக்காக பேசிட்டு
பேசிகிட்டு இருக்க, இப்போ உனக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் நேரம் ஆகுது போ அப்படின்னு வந்து சொன்னார். இல்லைம்மா நான் போக போகிறதில்ல, கனடாவுக்கு நான் என் மாமாவை பிரிஞ்சு போகல. ஏன் நீங்கள் போட்ட சதியில் நான் வில்லனுமாக்குவோம், நான் வந்து போனால் ரிட்டன் வர முடியாது. நீ உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை சாக்குவுக்காக பயன்படுத்தி என்ன மைண்ட் வாஷ் பண்ணி என் மாமா கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு திட்டம் போட்டியா? அந்த திட்டம் நடக்காதுமா, நான் வந்து கார்த்தி மாமாவை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினேன். டிரைவர் பையில உன்னை நம்புனதுக்கு நீ நெத்தியடி கொடுத்துட்ட. நீ வந்து என்ன சொன்ன, ரேவதியை விட்டு பிரிஞ்சிடுவேன்னு என்கிட்ட வந்து சொன்னியா? ஆனால் நீ கொடுத்த வாக்கு அவன் காப்பாற்றாம என்னோட ரேவதியை என்கிட்ட இருந்து நீ வந்து பிரிக்க அளவுக்கு என்னை நம்ப வச்சு நீ கழுத்தறுத்துட்டால. இப்போ கனடாவுக்கு அனுப்பி வச்சு அவளை உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு திட்டம் போட்டேன். ஆனால் இது சாதுரியமாட்டு நீ வந்து கரெக்டாக இதெல்லாம் போட்டது நாங்கள் அப்படின்னு வந்து என் பொண்ணுக்கிட்டே என்னை வச்சு நீ ஏற்றி விட்டுறியா? உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறேன். என்னம்மா பேசுகிறீங்க, எங்கள் மாமா கிட்ட என்னை விட்டுட்டு போனி நீங்கள் வந்து சொன்னீங்களா? இது உங்களுக்கு அசிங்கமா இல்லை? நானும் அவரும் கணவன் மனைவி, அப்படி இருக்க நேரம் எங்களை பிரிக்க நீ யாருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து அரண்டு போய் நிற்க நேரம், இனி உன் மாமன் கையால் நீ கும்பாபிஷேகத்தை நடத்தவே முடியாது. நீ கொடுத்த வாக்க பஞ்சாயத்தில் உன் தாத்தா நிறைவேற்ற முடியாமல் தூக்கில் தொங்கணும், அதை நான் பார்க்கணும். நீ அதுக்கு தான் வழி வச்சுட்ட. இப்போ ரேவதி வந்து எங்களை வந்து வெறுக்க அளவுக்கு நீ ஆக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினாரு. அத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, ஒன்றை என்கிட்ட நீ பேசண்டாம் போடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ரேவதி, கார்த்தி மாமா இதுக்கு மேலே நான் எங்கள் அம்மா கூட இருக்க மாட்டேன், உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தியின் கைகளை ரேவதி வந்து பிடிச்சிக்கிட்டு வராங்கங்க அப்படின்னே சொல்லலாங்க.